தமயந்தி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நலன் வந்து காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, செம்மையாக வந்து தலைவலிக்குதே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப காஃபி போட்டு சூடாக தமயந்தி வந்து ஹாலில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏங்க நானே மாடிக்கு வந்து உங்களை எழுப்பணும்னு பார்த்தேன், நீ எப்போ ஏஞ்ச, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, என்னங்க நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இப்படியே கோச்சிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம், என்னை ரொம்ப கடுப்பேற்றிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏங்க காலங்காத்தாலே வந்து இவ்வளோ கோவமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரம்பிக்கும். தூங்கினாலே ரொம்ப மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸாக காலையில் நல்ல வார்த்தைகளாக பேசணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நாள் சுமூகமாக போகணுன்னு எங்கள் தாத்தா வந்து பேசுகிறாங்க. ஓ அப்படியா, சரி, நான் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு நீ ஏன் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, யோசிச்சு பார்க்கலாம்ல. உன்னால் 20 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு எத்தனை வருஷம் ரன் பண்ணி நான் கொடுக்குற பணத்தை உன்னால் சேர்க்க முடியும்னு நினைக்கிறியா? ஏங்க உங்களுக்கு பணம் தான் பெருசு, எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. கோவப்படாமல் இருங்க. நீங்கள் கொடுக்குற பணத்துக்காக நான் ஆசைப்பட்டேன்னா நீங்கள் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டீங்க. நானே அந்த ரெசிபிலாம் கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் என்கிட்டேருந்து திருடி இருக்கீங்க. என்னை திருடன் சொன்னேன்னு வச்சுக்கேன், நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன். நான் நினச்சேன்னு வச்சுக்கேன் என்ன வேணான்னு செய்வேன். ஏங்க இந்த தமயந்திக்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டா அன்பாக இருப்பேன், கோவமாக நடந்துக்கிட்டா கோவமாக நடந்துப்பேன். நீங்கள் இப்போ என்னை நய வஞ்சகத்தோடு வீழ்த்திருக்கீங்க. அதே மாதிரி என்னாலையும் உங்கள் ரெசார்ட்டை ஏதாவது பண்ண முடியும். ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேணான்னு நான் நினைக்கிறேன். இந்த தமயந்தியை நீங்கள் எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் நடந்துப்பேன். நான் ஒரு கண்ணாடி மாதிரிங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. என்னடா நம்ம ஒன்று பேசுனா பதிலடியா அதை விட அதிகமாக வந்து பேசுகிறாளேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மாட்டு கிச்சனில் க்யூட்டாக அழகாக வந்து நம்ம தமயந்தி மாட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம பார்வதி பாட்டி. ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா எப்படி இருக்க? பெரியம்மா நான் ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்கேன். உண்மையாக தான் சொல்கிறியா? உனக்கும் புருஷனுக்கும் ஏகப்பட்ட சண்டையெல்லாம் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்க? அதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே, பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன் பெரியம்மா, கொஞ்சமாவது நான் சொல்கிறத கேளுங்க, நம்புங்க. சரி, வீட்டில் இருக்க எல்லாரும் உன்னை பார்க்கறதுக்காக வரப்போகிறோம். என்னது, என்ன பார்க்க வரப்போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி எப்போ வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம தமயந்தி கேட்டோன்னா, இன்றைக்கி தான், இப்போ தான் வரப்போகிறோமா, இன்னும் 1 ஹவரில் அப்படிங்களான்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சுட்டாங்க நம்ம தமயந்தி. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நலன் வேற இவரை பார்த்தா ஆகாதே, கேசவன் தாத்தாலேருந்து எல்லாரும் வரதாக பார்வதி வேற சொல்லியிருந்தாங்க நம்ம பெரியம்மா. இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, என்ன தமயந்தி இவ்வளோ நேரம் ஆர்வமாக இருந்தேன், நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று பார்க்குறப்ப இப்போ கொஞ்சம் ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கே, நானே உங்கள்கிட்ட வந்து கேட்கணுன்னு தான் நினச்சேன். என் வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க, அவ்வளோதானே, நான் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறேன். இல்லை இந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் சுருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. யார் சொல்ல போகிறா? நான் அவங்கள மனசு கோணாத அளவுக்கு பார்த்துக்க மாட்டேன்னா? அத்தை, நீங்கள் யார் எப்பேற்பட்டவங்க தான் எனக்கு தெரியுமே. ஆனால் உங்கள் மேலே எனக்கு என்னத்த கவலை இருக்க போகுது? நீங்கள் அவங்கள சொந்தமாக நினச்சி எவ்வளோ மரியாதை தருவீங்கன்னு தெரியும். ஆனால் உங்கள் புள்ள இருக்காருல்ல, அவர் ஏதாவது சுருக்குன்னு சொல்லிட்டாருன்னா, ஏன்னா கேசவனுக்கும் நம்ம நலனுக்கும் ஆகவே ஆகாதுல்ல. ஆனால் தாத்தா ரொம்பவே மாறிட்டார். இவர் தான் வந்து தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு இருந்து ஏதாவது பேசிட்டாருன்னா ஏற்கனவே மன வருத்தத்தோடு வராங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி பட்டத்தில் இருக்காங்க. நீங்கள் எனக்காக உதவி பண்ண வேண்டியது தானே? என்ன செய்யணும்னு சொல்லுமா, நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அபிராமி அம்மா பேசினோன்னே, நலன்கிட்ட நீங்கள் பேசுவீங்களா? அவர் வரப்போ எதுவும் பேசக்கூடாது, சண்டை எதுவும் போடக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. என் செல்ல மருமகளுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அபிராமி அம்மா பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷம், இன்னொன்று ஒரே ஒரு கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அபிராமி அம்மா. என்னத்த கண்டிஷன்? நான் என்ன செய்யணும்? வரவங்களுக்கெல்லாம் விருந்து சாப்பாடு ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்கணும். அவங்க எல்லாரும் நம்ம வீட்டில் விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து போவாங்கங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கிச்சனில் வந்து தடபுடலாக வந்து விருந்து ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தமயந்தி வந்து தூள் கலப்புறாங்க சமையலில். மாடிக்கு வந்து நலனை பார்க்கலான்னு போகிறப்ப நலன் வந்து, என்னடா இது, எப்படா நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம், ஒன்றுமே புரியலையே, ஒவ்வொரு பக்கம் வந்து நம்மளை கார்னர் பண்ணுறாங்க, இந்த கார்னர் பண்ணுறதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியுமா, தமயந்தியை எப்படி வந்து டேலண்ட்டாக வந்து டேக்கிள் பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நலன். ஒரு பக்கம் அபிராமி அம்மா, என்னடா காலையிலே வந்து பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறியா, தமயந்தி வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்க, அவங்க ஏம்மா எல்லோரும் இங்கே வராங்க, ஏய் பொண்ணு கொடுத்துருக்காங்க, நீங்கள் 2 பேர் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு வரமாட்டாங்களா? அதுக்கான அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. முதல்ல பொண்ணு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க இங்கே வராங்க, பொண்ணு வீட்டுக்காரங்களாம். நீ மரியாதையோடு நடத்தணும், நீ அவங்கள பார்க்கவே கூடாது. சரிம்மா, நான் அவங்கள பார்க்கவே கூடாது. ஏய் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லடா. அம்மா நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்களோ அது மாதிரி செஞ்சிடறேன். அவங்க வந்தாங்கன்னா நீ பேசவே கூடாது, சரியா? சண்டையும் போடக்கூடாது. சின்ன பிள்ளைத்தனமாக வந்து பண்ணாதீங்க, நான் அந்த இடத்துலே இல்லை. ஓ அப்படி புரிஞ்சிக்காதடா, நீ அந்த இடத்துல இருக்கணும், ஆனால் அவங்கள்ட்ட சண்டை போடுற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. அப்படியே அமைதியாக வந்து இடிச்சு புளி மாதிரி நின்னா அதுவே போதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல
நம்ம அபிராமி அம்மா, "சரிம்மா, நீங்க சொன்ன மாரி அவங்க கூட நான் சண்டையெல்லாம் போடல. இருந்தாலும் அவங்க வரது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு" சொல்லி லைட்டா கடுப்பா பேசுறாங்க. "பாத்தியா பாத்தியா இப்ப கோவப்பட்டு பேசுற. இதே மாரி அவங்க இருக்கிறப்ப பேசாதடா. எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. தமயந்திக்காக கொஞ்சமாவது பொறுத்துக்கடா. நம்ம குடும்பத்துக்காக என்னென்னலாம் காரியம்லாம் செய்றா. என் மனசு கஷ்டப்படுற மாரி நடந்துக்கிட்டேன்னா, அப்புறம் அம்மா உன்கிட்ட பேசவே மாட்டேன்." "என்னம்மா இதுக்கெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சீரியஸா வந்து பேசுவீங்களான்னு" நலன் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வந்து சத்தியம் பண்ணி தாங்குறாங்க. "அம்மா, சின்ன பிள்ளைத்தனமா சத்தியம் இதெல்லாம் கேட்காதீங்கம்மா. நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். அவ்வளோதான். போதுமா?" அப்படின்னு சொல்லும்போது, கேசவனு எல்லாருமே வந்துடுறாங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலியும். பார்வதி பாட்டியா இருக்கட்டும், நாயகி பாட்டி, ஆராதனா, மாதவி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு. ஒரு பக்கம் வந்து சைலஜா வந்து மாத்திருக்காங்க. சைலஜா வந்து பேசுறாங்க. "இந்த வீட்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியல. நலன் மனச அறிஞ்சு நடந்துக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, "உன்ன தமயந்தி எத்தன நாள் தான் இந்த வீட்ல இருக்க போறா? அவள்ட்ட பைசல் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு பார்த்தா முடிய மாட்டேது. எவன் நம்ம பேச்செல்லாம் கேட்பாங்கிற மாரி தான்." அந்த இடத்துல வந்து நம்ப நலனோட அப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே, ஒட்டுமொத்த குடும்பமும் இங்க வந்திருக்கு. எதுக்காக வந்திருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் உட்காருங்க உட்காருங்கங்கிறாங்க. "வந்துட்டீங்களா? நான் உங்களுக்காக காஃபி போட்டு வச்சிருக்கேன். எடுத்துட்டு வந்துடுறேன்னு" சொல்லி காஃபி வந்து போட்டுட்டு, "அப்படியே எடுத்துக்கங்கன்னு" சொல்லி எல்லார்ட்டயும் குடுக்குறாங்க. "அம்மா நல்லா இருக்கியான்னு" சொல்லி கேசவன் தாத்தா வந்து அன்பா, பாசமா இதுவரைக்கும் காட்டாத பாசம் மழையெல்லாம் அப்படியே வந்து பொழிய ஆரம்பிச்சுட்டாங்க. "நான் நல்லா இருக்கேன் தாத்தா. உங்க மனசுல நான் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது போதும். ஏய், நீ என்னோட செல்ல பேத்திடா. ஆனா உன் வாழ்க்கைய எல்லாம் வந்து நான் இப்படி கோவப்பட்டு இருந்தா தான் உன்ன வழி கொண்டு வர முடியும். உன்னோட கட்டம் அது மாரி சொன்னதுனால தான் நான் அப்படி இருந்தேன். நீ என்னோட செல்ல பேத்தி. என் மனசுல என்னைக்குமே நீ இருப்பேங்கிற மாரி" அந்த இடத்துல வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம கேசவன் தாத்தா. ஒரு பக்கம் எல்லாரும் காஃபி குடுக்கும்போது, "அம்மா எவ்வளோ பெரிய வீடும்மா. இந்த வீட்ல நான் வாழ வேண்டியதும்மா" அப்படின்னு சொல்லி மாதவி கிட்ட நம்ம ஆராதனா புலம்புறாங்க. "காஃபி எடுத்துக்கங்கங்கிறாங்க." வேணாங்கிறாங்க. "நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்ன்னு" சொன்னோனே, அப்படியே எல்லாரும் எடுத்துக்கிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. நலன் எனக்கு என்னங்கிற மாரி வந்து நிக்கிறாங்க. கேஷுவலா ஏன் தான் அந்த இடத்துக்கு வந்தோங்கிற மாரி தான் நலனோட ரியாக்ஷன்லாம் இருக்கு. அவங்க எல்லாருமே ஏந்திச்சு நிக்கிறாங்க. கேசவன் தாத்தாலேருந்து எல்லாரும். அந்த இடத்துல நலன் வந்து உட்கார சொல்றாங்க. நம்ம அபிராமி அம்மா அவங்களுக்கு முன்னாடி ஒரு டைனிங் டேபிள் சேர்ல அதே மாரி உட்காந்துடுறாங்க. எல்லாரும் உட்காந்துடுறாங்க. மாப்பிள்ளைக்கும், பொண்ணுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை, சண்டை சச்சரவுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப எப்படி இருக்கு? சுமூகமா இருக்காங்களா? அந்த மெஸ்ஸ வச்சு தான் தமயந்திக்கும் ஒரு பக்கம் நம்ம மாப்பிள்ளைக்கும் சண்டை சச்சரவும் வந்துட்டு இருக்கு. அத எப்படி தீர்த்து வைக்கலாம்? என்ன மாரி பிரச்சனைய ஷார்ட் அவுட் பண்ணலாம் தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோனே, அந்த மெஸ்ஸ மட்டும் நடத்துறதுக்கு பெர்மிஷன் குடுங்க. மாப்பிள்ளையும் எங்களுக்கு முக்கியம். விட்டுக் குடுக்க முடியாது. அதே மாரி தான் எங்களுக்கு தமயந்தியும் முக்கியம். அவங்களையும் விட்டுக் குடுக்க முடியாதுன்னு சொன்னோனே, ராம்பிரசாத் வந்து கடுப்பாயிட்டாங்க. நம்ம நலனோட அப்பா. "என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு மாட்டுக்கு அங்க மெஸ் நடத்துனாங்கன்னா, எங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும்? என் பொண்ணு ஆசைப்பட்டு மெஸ் நடத்தணுங்கிறா. அதுக்கான அங்கீகாரத்தையும், பெர்மிஷனையும் தான் குடுக்குறோம்." பழசெல்லாம் பேசி சண்டை சச்சரவுலாம் போட வரலன்னு சொன்னோனே, இது நல்ல இதுவா இருக்கேன்னு சொல்லி மாதவியும் ஒரு பக்கம் அவங்க சைட்லேருந்து சைலஜாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இத வச்சு மிகப்பெரிய பிரச்சனைய வந்து பண்ணிரணும்னு சொல்லிட்டு, "உங்க இஷ்டத்துக்குலாம் எங்களாலலாம் செய்ய முடியாதுங்க. நாங்க அப்படிதான் செய்வோம்னு" சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல 2 பேரும். இத பார்த்துட்டு வந்து நலன் எதுவுமே சொல்லாம மௌனமா இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஏன்னா, நம்ம அபிராமி அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நலன்ட்ட, "நீ எதுவுமே பேசக்கூடாது. அமைதியா இருக்கணும்னு" சொன்னனால, "என்ன நடந்தாலும் என்னம்மா, நான் அமைதியா தான் இருப்பேன். என் மெஸ்ஸ பத்தி கேட்டாலும் சரி, இல்ல கேன்டீன பத்தி பேசினாலும், நான் எதுக்குமே ரியாக்ஷன் குடுக்க போறதே இல்ல. எங்க அம்மாக்காக நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேனா?" சைலஜா வந்து யோசிக்கிறாங்க. நலன லைட்டா கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டா, இங்க சண்டை சச்சரவு வந்துரும்னு. ஆனா, அபிராமி அம்மா வந்து முன்னாடி பிரில்லியன்ட்டா வந்து நலன் கிட்ட பேசினதுனால, இந்த வாட்டி சண்டை சச்சரவு எதுவுமே வராது. அவங்கள சமாதானப்படுத்த சொல்லி நம்ம அபிராமி அம்மா சொன்னாங்கன்னா, நிச்சயம் வந்து நலன் வந்து நீங்க சொன்னபடி நான் செய்கிறேங்கிற மாரி வாய் வார்த்தைக்காவது சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அபிராமி அம்மாட்ட பேசுற மாரி காட்டுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.